பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் பேரன்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தம்பதி அவர்களுடைய மகளுக்கு 1 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் திருமணம். இந்த திருமணம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் நகை நட்டை சேர்ப்பதிலிருந்து, மகளுக்கு தேவையான இத்தியாதி பொருட்களை வாங்குவதிலிருந்து, தன்னுடைய மகள் செல்லக்கூடிய வீட்டில் நல்லபடியான முறையில் வாழ வேண்டும் என்று பார்த்து ஒவ்வொன்றாக செய்வதிலிருந்து, தன்னுடைய அருமையான மகளுடைய நிக்காவை பல பேர் வந்து வாழ்த்தி நடத்தி தர வேண்டும் என்பதற்காக பல ஊர்களுக்கு, பல இடங்களுக்கு, பல உறவுகளுக்கு சென்று பத்திரிகை அழைப்பு வைப்பதிலிருந்து ஒரு பெரிய மெனக்கடல் ஒன்று நடக்கிறது. திருமணத்தினுடைய நாள் நெருங்க அவளை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நெஞ்சம் முழுக்க சந்தோஷம் ஒரு பக்கம், துக்கம் ஒரு பக்கம். பெண் பிள்ளை அல்லவா, தன்னோடு இருந்து ஒட்டி உறவாடிய பிள்ளை அல்லவா, இப்படி ஒரு ஏக்கமும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. ஆனால் சந்தோஷம்தான் மிகையாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருமணத்திற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு அந்த பிள்ளையினுடைய தந்தை கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் எரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவிடத்தில் சொல்கிறார். கொஞ்சம் அங்கங்கே அலையிறோம், ஜூஸு கிசு குடிக்கிறோம் இல்லையா, அதனால நெஞ்சு கரிப்பாக இருக்கும், நான் எடுத்துகிட்டு வர்றேங்கன்னு சொல்லிட்டு மனைவியும் சென்று செம்பு நிறைய தண்ணீரை எடுத்து வந்து பார்க்கிறார். பெட்டில் சரிந்த நிலையில் இருக்கிறார். என்னங்க தண்ணி என்று சொல்கிறார், ஒரு பதில் இல்லை. என்னங்க தண்ணி என்று சொல்கிறார், ஒரு பதில் இல்லை. கடைசியில் முகத்தை உற்று நோக்கும்போது நுரை தள்ளிய நிலையில், சீரியஸ் கண்டிஷன், பதைத்தவராக, மனம் துடித்தவராக மனைவியும் இன்னும் அவருடைய பிள்ளைகளும் மணமகளும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக எமர்ஜென்சி வார்டில் சேர்ப்பதற்காக கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில், கொண்டு செல்லும் வழியிலேயே அந்த சகோதரர் மரணமடைந்து விட்டார். இது ஒரு உருவமாக இருந்தாலும் எத்தனையோ இடங்களில் இது போல நடந்திருக்கிறது சகோதரர்களே. மனித அமைதிக்கு சவாலாக இருக்கக்கூடிய நோய்களில் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மாரடைப்பும் ஒன்று. நெஞ்சம் நிறைய கனவுகளோடும், நெஞ்சம் நிறைய அபிலாஷைகளோடும் தன்னை பற்றியோ அல்லது தன்னுடைய குடும்பத்தாரை பற்றியோ பெரிய அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு இதெல்லாம் இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டங்கள் வகுத்திருக்கக்கூடிய சூழலில் திடீரென வந்து இறங்கக்கூடிய ஒரு பலாய் முசீபத்து தான் மாரடைப்பு. அந்த மாரடைப்பு 2 வகையில் இருக்கிறது. ஒன்று, கண்டறியப்பட்டு அதற்குண்டான அறுவை சிகிச்சையோ அல்லது அது ஆஞ்சியோ மருத்துவ சிகிச்சையோ செய்து சில நேரம் மட்டும் சில பேர் பிழைத்து விடுகின்றனர். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கின்ற போது யாரும் தப்ப முடியாத அளவுக்கு அந்த மாரடைப்பு மனித குலத்தை காவு வாங்கி விடுகிறது. நெஞ்சம் நிறைய கனவுகளோடு பெற்ற மகளின் நிக்காவை பார்க்காமலேயே 2 தினங்களுக்கு முன்பே மரணித்துவிட்ட எத்தனையோ தந்தைகள், அதே போல பெரும் கனவுகளையும் லட்சியங்களையும் குடும்பத்தாருக்கு மத்தியில் சொல்லிய நிலையில், உங்களுக்காக நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி பெரிய அளவுக்கு எதிர்கால திட்டத்தை எல்லாம் தன்னுடைய மனைவி மக்களுக்கு சொல்லி அவர்களை ஆனந்த வெள்ளத்தில் மிதக்க வைத்த எத்தனையோ பேரை இந்த மாரடைப்பு பழிவாங்கி இருக்கிறது. மாரடைப்பு கனவுகளை பொசுக்கக்கூடியது, வருங்கால திட்டங்களை தவிடுபடியாக்கக்கூடியது. ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய கவனக்குறைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதா இல்லையா, அந்த கவனக்குறைவுகளும் தான்றோன்றித்தனமும் இந்த மாரடைப்பை வெளியிலிருந்து வீட்டுக்குள் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிடுகிறது. சரியான உணவு, சரியான தூக்கம் இல்லாத தன்மை, கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவது, கண்டதையும் சாப்பிடுவது, தூங்காமல் இருப்பது, செல்போனுக்கு அடிமையாக இருப்பது, முற்றிலும் உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது, அப்படியே உழைத்தால் கூட ஏதோ பேருக்கு அப்படின்ற மாதிரி இருப்பது, முறையான நடைப்பயிற்சி இல்லாமை மரணத்திற்கு காரணிகளாக சொன்னாலும் கூட இது மட்டும்தான் காரணி என்று சொல்ல முடியாது.
எத்தனையோ உடற்பயிற்சியாளர்களுக்கு, எத்தனையோ பிளாக் பெல்ட் வாங்கின கராத்தே மாஸ்டர்களுக்கெல்லாம் மாரடைப்பு ஏற்பட்டு வஃபாத்தாக இருக்கிறாங்க, மாரடைப்பு ஏற்பட்டு அகால மரணம் அடைந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாரடைப்பு என்பது மனித குலத்தை படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வின் நாட்டமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரப்பின் உள்ளத்தை கரைய வைத்து மாரடைப்பு இல்லாமல் அல்லாஹ் தன்னை பாதுகாக்க வேண்டும், திடீர் மரணத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருமே ஆசைப்பட்டு கொண்டிருப்போம். யா அல்லாஹ், எனக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து, குறிப்பாக மாரடைப்பு மரணத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம ரொம்ப கேட்போம். நானும் நீங்களோ எல்லாருமே என்ன செய்வோம்? ஏன்னா மாரடைப்பு மரணம் அப்படின்றது நிலைகுலைய செஞ்சிடும். திடுகுடாக வந்ததுனால ஸ்தம்பிச்சு போயிடுவோம். நம்மளும் ஸ்தம்பிச்சு போயிடுவோம், நம்முடைய குடும்பத்தாரும் ஸ்தம்பிச்சு போயிடுவோம். என்ன செய்வது? ரப்பின் வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் கிடையாது. மாரடைப்பு மரணங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கவும் நாம கையில் எடுக்க வேண்டிய சக்தி மிக்க ஆயுதம், கேடயம் சூரா இன்ஷிராஹ். சூரா இன்ஷிராஹ். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. சூரா இன்ஷிராஹ். நான் மீனிங்கை உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும். கொஞ்சம் மட்டும் லேசாக சொல்கிறேன். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். உங்களுடைய நெஞ்சத்தை, உங்களுடைய இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா அப்படின்னு ஆரம்பிக்கும். நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு முழு அர்த்தத்தோடய நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தரேன். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விரிவாக்கவில்லையா. அந்த விரிவாக்கவில்லையா அப்படின்னும் போது அந்த பிளாக் போய் அடைக்குது பாருங்க, அந்த கொழுப்புகள் போய் அடைக்குது பாருங்க. இந்த வசனங்களை ஓத ஓத அந்த அந்த அடைப்பு இன்ஷா அல்லாஹ் நீங்கிடும். உம்முடைய நெஞ்சத்தை நாம் விரிவாக்கவில்லையா அப்படின்னு சொல்லும்போது ரப்புல் ஆலமீன் நெஞ்சத்தையும் விரிவாக்குறான். உங்களுடைய அந்த இதய தமனிகளில் படியக்கூடிய கொழுப்புகள் போய் அடைச்சிரும் பாருங்க, அதையும் ஒன்றுமில்லாமாக்கி வெளியாக்கி அந்த இதயத்துக்கு இரத்த சர்க்குலேஷனை கரெக்டாக பண்ணி விடுறான். சகோதரர்களே, நம்பிக்கையோடு ஓதுங்க சூரா இன்ஷிராஹ். ரொம்ப அற்புதமான சூரா. இந்த அற்புதமான சூரா வெறுமன்ன மாரடைப்பு மரணங்களிலிருந்து மட்டும் நம்மளை பாதுகாக்கிறது இல்லை, அதோடு கூடி நெஞ்சம் இறுக்கமான நெஞ்சத்தை கூட ரொம்ப அற்புதமான நெஞ்சமாக மாற்ற வல்லது. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். இந்த சூறாவை எத்தனை முறை ஓதுவது? அல்ஹம்துலில்லாஹ், நான் சொல்வது போலதான் பாதிக்கப்பட்ட மக்கள் 101 முறை ஓதுங்கள். பாதிப்பு வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மக்கள் 21 முறை ஓதுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மாரடைப்பு மரணங்களிலிருந்து அல்லாஹ் நம்மையும் உங்களையும் நம் குடும்பத்தாரையும் உலகமாந்தரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்ற மக்களும் இந்த நோயிலிருந்து பாதுகாப்பு பெறணுன்றதுக்காக மற்றவர்களுக்கும் அனுப்பி தந்து உதவி செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.